ஹாய் கைஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி மேலே பார்க்க போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஷார்ட்ஸில் சொல்லியிருப்பேன் நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ பண்ண போகிறோம். எக்ஸ்பெரிமெண்ட் ப்ராஜெக்ட் வீடியோ மட்டும் பண்ணுவோம்னு சொல்லியிருந்தேன். அது மட்டும் இல்லை, ஃபுட்டும் பண்ணுவோம், அது கிடைக்க மாட்டேங்குது. அதனால் எல்லோரும் பண்ணிட்டாங்க நம்ம முன்னாடி. அதனால் நீங்கள் உங்களுக்கும் போர் அடிக்குன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு புதுசாக ஒரு வீடியோ பண்ணலான்னு ப்ராஜெக்ட் வீடியோ தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், டேபிளுக்கு வந்தாச்சு. இதுதான் நம்மளோட எடிட்டிங்க பாருங்கள். ப்ராஜெக்ட் டேபிள். ஃபஸ்ட்டு நமக்கு எவ்வளோ ரூபாக்குள்ள தெரியுமா தேவைப்படும்? 30 ரூபா போதும் கைஸ். இந்த இது பண்ண 10 ரூபாக்குள்ள ஒரு ஜூஸ் பாட்டில். அதுக்கப்புறம் இன்னுங்க 5 ஐஸ்கிரீம் குச்சி. ஒன்றுக்கு 5 ரூபா வரும். அதனால் கரெக்டாக 30 ரூபா. இது வீட்டிலே கிடக்கும் கருவேப்பிலை குச்சி. அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு 5 ரூபா. இந்த கயர் அவங்கக்கிட்ட வீட்டில் இருக்குன்னு நினைக்கிறேன். இதுதான் நமக்கு தேவையான பொருட்கள். தெரியுதுன்னு நினைக்கிறேன் கைஸ். நமக்கு தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, பாட்டில் எடுத்து இதோ கீழே ஒரு ஓட்டை, இங்கே ஒரு ஓட்டை போட்டு, இதோ சைடில் இந்த இடத்துல ஒரு ஓட்டை, கரெக்டாக இங்கே ஒரு ஓட்டை, மூடியில் ஒரு ஓட்டை வைஸ் தெரியும் பார்த்தீங்கன்னா. மூடியில் ஒரு ஓட்டை, சைடில் ஒரு ஓட்டை, அடியில் ஒரு ஓட்டை போட்டோம்னா இன்னும் நம்ம ஒரு கம்பு சொல்லியிருந்தோம். இந்த கம்பு இதுதான் நீளமாக இருக்குது, அப்புறம் தெரிய மாட்டேங்குது. இன்னும் தெரியும் நினைக்கிறேன். பெரிய கம்பு தான். இந்த பாட்டில் வேறு இதுதான் கம்பு. இந்த கம்பை நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த கயர் இருக்குல்ல, கயர் எடுத்துட்டு கரெக்டாக அந்த நடுசில் என்னங்க தெரியும் நினைக்கிறேன், நடுசில் வச்சு கட்டிக்கணும். நல்லா டைட்டாக கட்டிக்கணும் கைஸ். கெட்டின விட்டு சந்திப்போம் கைஸ். நான் இப்போ தான் பார்த்தேன், இந்த மாதிரி கெட்டக்கூடாதான். இந்த கயரை எடுத்துட்டு முனி எடுத்துக்கணும். முனி தெரியுதா? இந்த சைடில் ஒரு மஞ்சள் கலரில் ஒன்று இருக்கு, அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இந்த இடத்துல இந்த பாட்டில் சைடு இருக்குல்ல, சைடில் ஓட்டை போட்டு வச்சுக்கோங்களா, அது வழியாக விட்டு வெளில எடுக்கணும். அதான் விட்டு இதுக்குள்ளே வரணும். நின்றுங்க, உள்ளே போக மாட்டேங்குது. உள்ளே போயிட்டுருக்கு. என்னங்க ஒரு நிமிஷம் உள்ளே விட்டுக்கிடுதேன். எப்படியும் கொஞ்ச நேரம் கழிச்சு உள்ளே விட்டு வெளில எடுத்துட்டேன். இதோ வெள்ளம் வந்த வயரை தான் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த பாட்டில் மூடிக்குள்ளே வரணும். பாட்டில் மூடிக்குள்ளையா உள்ளே ஒழுங்க போக மாட்டேங்குது. வந்துட்டு நல்லா அடைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி கம்பு எடுத்துட்டு நரிசை கட்டிக்க. நல்லா கட்டிக்கணும் வயசு. கட்டியாச்சா? இந்த ஃபெவிக்விக் கையில் படாமல் யூஸ் பண்ணுங்க கைஸ். எல்லாரும் கையில் சொல்லி வாயமுள்ள கையில் பட்டுட்டு பாருங்கள். இது என்ன கைஸ், லாஸ்ட் எப்படியோ ரெடி பண்ணிட்டேன். இந்த பாருங்கள்,
இங்கே மண் போட்டு ரெடி பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, கீழே உங்ககிட்ட வேஸ்ட்டாக இருக்க பேனா அந்த இது வச்சு ரெடி பண்ணிக்கோங்க. போட்டு ரெடி பண்ணி வச்சோம்னா இப்படியோ ரெடி ஆகிட்டா நம்ம லாஸ்ட்டு ஃபைனல் ரிசல்ட்டு பார்ப்போமா? ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் ரிசல்ட் போகிறேன். ஐயோ என்னங்க, நான் ஒரு இடத்துல நின்று ஃபேஸை காமிச்சு சுற்றுவேன். ஐஸ் நம்ம எடுத்தாச்சு, ரெடி பண்ணி எடுத்தாச்சு. சுற்றுலா இழுக்கு போது நமக்கு சுத்தம், அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. கீழே சுற்றலாம் மட்டும் இல்லை, இதோ வச்சுட்டு இழுக்கு சுற்றுதெல்லாம் நல்லா இழுக்கணும், அதுதான் சுத்தம். நல்லா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவ்வளோதான் வீடியோ. அடுத்த வீடியோவில் சந்திக்கிற மாதிரி உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் அவினேஷ். டாட்டா பாய். இன்னொன்று சொல்ல மறந்துட்டு, எடிட்டர் ஜி இன்னும் கொஞ்ச நாள் நான் நம்ம கூட சேர்ந்து போகிறேன். ஓகே, டாட்டா பாய்.